குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு 3 பேர் இதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பில். சார், நான் குப்பிட் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அது எப்படி இருக்கும், அதை அனலைஸ் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் குப்பிட் ஷேர் நான் வாங்கலான்னு இருக்கேன், பல யூடியூப்பில் வந்து குப்பிட் ஷேரை பற்றி எல்லாம் அது ராக்கெட் மாதிரி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, நான் வாங்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னொருத்தரும் இதே தான் சொல்லியிருக்காரு. யாரோ ஒருத்தர் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன், அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, குப்பிட் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரம் அப்படின்ற மாதிரி. 3 பேருமே இதே குப்பிட்டை பற்றி தான் கேட்டிருக்கிறதுனால இந்த குப்பிட்டை பற்றி நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த சார்ட்டில், அந்த ஃபண்டமெண்டலில் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன இருக்கோ நான் அதை அப்படியே சொல்கிறேன், நீங்கள் முடிவு எடுத்துங்க. ஓகேங்களா? முதல்ல இந்த குப்பிட் ஷேர் அப்படின்னா என்ன, அது என்ன மாதிரி கம்பெனி அப்படின்றது நமக்கு முதல்ல தெரியணும். பல பேருக்கு குப்பிட் அப்படின்னா அந்த குப்பிட் அப்படின்ற பேர் மட்டும்தான் தெரியும், அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனால் குப்பிட் வந்து இந்தியாவிலேயே முன்னணி காண்டம்ஸ், பர்டிகுலராக அவங்க பண்ணுறது ஃபீமேல் காண்டம், லூப்ரிகண்ட் மற்றும் பர்சனல் கேர் ப்ராடக்ட்டு, இதை தான் அதிகமாக தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த குப்பிட்டு. இவங்க இந்தியாவில் மட்டும் இல்லை, பல வெளிநாடுகளுக்கு அதிகமாக விற்பனை செய்கிறாங்க. இதை குறிப்பாக ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் பல நாடுகளுக்கு அரசு மற்றும் சுகாதார அமைப்புகளுக்கு மூலம் சப்ளை செய்கிறாங்க இந்த காண்டம்ஸை. ஒரு சாதாரண ஒரு உதாரணம், நீங்கள் ஒரு தண்ணி பாட்டில் கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் ஊரில் மட்டும் தண்ணி பாட்டிலை விற்றா ஓரளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உலகம் முழுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணால், உலகம் முழுவதும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தா உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகுமா ஆகாதா? ஆகத்தானே செய்யும். அதே ஃபார்முலாவை தான் இந்த குப்பிட் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட மெயின் கதை என்னென்னா, இந்தியா மட்டும் இல்லாமல் பல இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸ் இவங்க கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் க்ரோத்து ராக்கெட் வேகத்தில் பறக்குது. அதனால தான் ஷேரு பெரிய லெவலில் வேகம் எடுக்குது. ஏன் இந்த ஷேர் இவ்வளோ வேகமாக ஏறுது அப்படின்னா, கடந்த ஒரு வருஷத்தில் இந்த குப்பிட் ஷேர் சுமார் 900% வரை இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டு இந்த குப்பிட் ஷேரை பற்றி சொல்லியிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ரெவென்யூ க்ரோத்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் க்ரோத்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மேனேஜ்மெண்ட் ரெவென்யூ கைடன்ஸ் பெரிய லெவலில் உயர்ந்து காட்டுறாங்க, மிடில் ஈஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் போன்ற இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் வந்து ராக்கெட் வேகத்தில் பறக்குது. ஆனால் இங்கே ஒரு முக்கிய வார்னிங்கை நம்ம பார்க்கணும். இங்கே தான் முதலீட்டாளர்கள் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டிய இடம். இப்போதைக்கு இது வேல்யூவேஷன் மிக உயரமான இடத்துல இருக்குது அப்படின்றது தான் இங்கே காட்டுது. நான் சொல்லலை, இதோட ஃபண்டமெண்டல் பிஇ ரேஷியோ அநியாயத்துக்கு இருக்குது. இந்த பிஇ ரேஷியோவில் மார்க்கெட்டில் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி கொஸ்டினை கேட்குற லெவலில் பிஇ ரேஷியோ 263 இருக்குதுங்க. ப்ரைஸ் டு புக்கு 63, பிஇ ரேஷியோ 263, ப்ரைஸ் டு புக்கு 63. அந்த டிவிடெண்ட் ஈல்டு இவ்வளோ பெரிய ப்ரைஸ் புக்கு இருக்கிறதுக்கும் இவ்வளோ ஏர்னிங் ரேஷியோவை ஜென்ரேட் பண்ண கம்பெனிக்கு டிவிடெண்ட்டு ஒரு 5 பைசா கூட கிடையாது, 1 பைசா கூட கிடையாது, டிவிடெண்ட் ஈல்டே கிடையாது. ஆர்ஓசி எல்லாம் நார்மலாக இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் நார்மலாக இருக்குது. பட் பிஇ ரேஷியோவும் ப்ரைஸ் டு புக்கும் இவ்வளோ உச்சத்தில் இருக்குது. அப்போது இதோட ஃபண்டமெண்டல் இங்கே என்ன சொல்லுது? இது ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ் அப்படின்றது முத்திரை கொடுத்துட்டாங்க. இதில் டிவிடெண்ட் ஈல்டும் சுத்தமாக இல்லை. சரி, நீ ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக்காக இருக்க, அங்கேருந்து கீழே விழுந்தாலும் சரி டிவிடெண்டாவது வரும்னா அதுவும் இல்லை. அப்போ இங்கேயே நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துட்றாங்க இந்த குப்பிட் ஷேரை பற்றி. ஃபண்டமெண்டல் வந்து ஹை வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்றத கிளியராக சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லலை, அவங்களோட ஃபண்டமெண்டல் இங்கே காட்டுது. அப்போ இதை நம்ம இப்படி எளிமையாக புரிஞ்சிக்கலாமா? ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். ஒரு வீடு 50 லட்ச ரூபாய் மதிப்பு, ஆனால் யாரோ ஒருத்தர் அதை 5 கோடி கொடுத்து வாங்க தயாராக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன காரணம்? ஏன் 5 கோடி கொடுத்து வாங்கணும் 50 லட்ச ரூபாய் வீட்டை? இது எதிர்காலத்தில் இன்னும் பெரிய வளர்ச்சி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இந்த குப்பிட் ஷேரில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. 50,000 ரூபாய் 50 லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை ஜனங்க
5 கோடி போகும்னு நினச்சி முந்தி அடிச்சுக்கிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த நம்பிக்கை. இதுதான் அங்கே இப்போ அந்த ஷேரில் நடக்கக்கூடிய ஒரு ஓட்டம். அப்போ குப்பிட் ஷேர் மார்க்கெட்டில் தற்போது அதே மாதிரி எதிர்கால குரோத்தும் விலையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மக்களிடையே இருக்குது. கொடுக்கல, ஒரு வேளை கொடுக்க முடியல அப்படின்னு வந்தால் அப்போ அந்த 50 லட்ச ரூபாய் வீடு என்ன நிலைமைக்கு ஆகுன்றதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இங்கே ரிஸ்க் என்ன இருக்குது? ஒரு நாள் ஷேர் 10% ஏறும், அப்படி தான் இது ஏறிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் அடுத்த நாள் 10% ஏறினதை விட 20% கீழே தொப்புன்னு வந்து விடும். இது ஹை வெலாட்டிலிட்டி அதிகம் உள்ள ஒரு ஷேர். இதை ஒரு முதலீட்டாளர் குழுமம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் குழுமம் இருக்கும்ல, ரெட்டிட் அப்படின்ற ஒரு முதலீட்டாளர் குழுமம் வந்து இந்த வேல்யூவேஷன் அண்டு ஃபண்டமெண்டலை ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது இது வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டலை வச்சு செக் பண்ணும்போது ஹை வேல்யூவேஷனாக இருக்குது, இது ரொம்ப கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமஸ் ரெட்டிட் முதலீட்டாளர் குழுமம் வந்து இந்த குப்பிட்டை பற்றி கருத்து தெரிவிக்கிறாங்க. கருத்து தெரிவிக்கிறது என்ன சொல்கிறாங்க? ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸு அப்படின்ற மாதிரி முத்திரை கொடுத்துறாங்க. அப்போ இதில் 5x 10x ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேள்வி கேட்டால் இங்கே தான் எல்லாரும் இந்த கொஸ்டினை பல தடவை கேட்குறது. நேரடியாக சொன்னால் ஏற்கனவே ஷேர் வந்து ஒரு வருஷத்தில் 9x வரை ஓடி இருக்குது, அதுதான் ரிப்போர்ட்லேயும் இருக்குது. இனி இது மறுபடியும் 10x போகுமா அப்படின்றது நீங்கள் கேட்குறீங்க. அதாவது உசைன் போல்டு 200 மீட்ரு ஓடி வின் பண்ணி ஜெயிச்சிட்டார். அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துலையே மறுபடியும் 100 மீட்ரு ஓடணுன்னா அவரால் முடியுமா? அப்படி மாதிரி தான் இருக்குது இந்த கொஸ்டின். ஆல்ரெடி இது 9x வரையும் ஓடிடுச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மறுபடியும் இது 100x 10x போகுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா அது ஓடணுன்னா அப்போ அதோட சேல்ஸ் என்ன பண்ணணும்? பல மடங்கு வளரணும், எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் பல மடங்கு அதிகரிக்கணும், ப்ராஃபிட் தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் மட்டுமே ஆகிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது ஏற்கனவே ஓடின 9xை விட மறுபடியும் 10xாக ஓடும். இப்போவே இது ஹை வேல்யூவேஷனில் இருக்கும்போது இது எப்படி 10x வரையும் போகும் அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்த கொஸ்டினை இங்கே கேட்கலாம். எப்படி போகும்? ஒருத்தன் ஓடி ஓடி மூச்சு வாங்கி நிற்கிறான், நீ அடுத்த ரவுண்டு உடனே அடுத்த ரேஸை ஓடுறான்னா அவனால் எப்படி ஓட முடியும்? அப்படி ஓடினான்னா மாரடைப்பு வந்து செத்துருவான். இப்போ அந்த ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி வேல்யூவேஷனில் தான் இருக்குது இந்த குப்பிட்டு. என்னை பொறுத்த வரையும் ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸுங்க. இதிலெல்லாம் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருந்தால் வளராமையே போயிடுச்சுன்னா நம்ம அழிஞ்சே போயிடுவோம். வேணும்னா இதை சும்மா ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஏறும் போது வேணும்னா ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ணிக்கலாமே கண்டி, லாங் டேர்முக்கெல்லாம் இது செட்டே ஆகாது. அப்போ நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டின் லாங் டேர்ம் 5 வருஷம் 10 வருஷம் நான் ஹோல்ட் பண்ணால் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஏன்னா இது ஹை வேல்யூவேஷன். இப்போ இருக்கிற வேல்யூவேஷனுக்கும் இப்போ இருக்கிற பிஇ ரேஷியோக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸ் டு புக்குக்கும் பார்த்தா அந்த வீடு கதை தான். 50 லட்ச ரூபா வீடை நீங்கள் இப்போ 5 கோடி கொடுத்து வாங்குகிற கதை தான். வாங்கலாமா வேணாமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நான் முதலீட்டாளராக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? 5 வருஷம் 10 வருஷம் என்னோடய பார்வையில் கேட்டால் நான் இந்த நேரத்தில் இதை கன்சிடர் பண்ணவே மாட்டேன். என்னை பொறுத்த வரையும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே தடவையில் பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எஸ்ஐபி ஸ்டைலை அப்ரோச் பண்ணுங்கள். ஒவ்வொரு காலாண்டு முடிவுகளையும் கண்டிப்பாக அந்த கம்பெனி பார்க்குதோ இல்லையோ இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு குப்பிட்டு ஒரு சாதாரண ஷேர் கிடையாது. இது தற்போது மார்க்கெட்டில் அதிக கவனம் பெற்ற ஹை க்ரோத்து ஸ்டாக்ஸு. அப்படி தான் இந்த ஸ்டோரி இப்போ இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஹை ரிஸ்க்கு அதுவும் இருக்குது. ஓகேங்களா? ராக்கெட் மாதிரி மேலே போகும் ஷேரில். பல ஷேர் ராக்கெட் மாதிரி மேலே போய்கிட்டே இருக்கும். ஆனால் விழ ஆரம்பித்தானா ராக்கெட்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி தூள் தூளாக வரும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்தால் லிஃப்ட்டில் ஏறி தொப்புன்னு வந்து கீழே விழுந்துடும். ஸோ ஃபோமோவில் கண்டிப்பாக வாங்காதீங்க. அவங்க பண்ணுற பிஸ்னஸை புரிஞ்சுக்கிங்க, ஃபண்டமெண்டலை பாருங்கள், அதுக்கப்புறம் முதலீடு செய்வது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ டோட்டலாக கல்வி நோக்கத்திற்காக மட்டும்தான். இது முதலீட்டு ஆலோசனையோ இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. நீங்கள் அப்படி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் சொந்த ஆராய்ச்சி முடிவை மேற்கொள்ளுங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து இந்த மாதிரி ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் என்னுடைய பெஸ்ட்டு ஐடியாவாக இருக்கும்.
இந்த குப்பிட் ஷேரை பற்றி உங்களுக்கு இருந்த இந்த குழப்பமான தன்மை இப்போ நீங்கியிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.